வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மறைந்த கேது. ராகுவை ஏற்கனவே பார்த்துட்டோம். மறைந்த ராகு எவ்வித பலனை செய்யும் அப்படின்றதை பார்த்துட்டோம். இது மறைந்த கேது. ஜோதிட துளிகளின் 2வது அமைப்புன்னு எடுத்துக்கோங்க. இல்லை இது மாதிரி வரிசையாக நம்மள்ட்ட ஜோதிட துளிகள் வரும். ஸோ அப்போ மறைந்த கேது என்ன பண்ணுவார்? ஃபஸ்ட்டு கேதுவை புரிஞ்சுக்கோங்க மற்றும் ராகுவை புரிஞ்சுக்கோங்க. பாம்பின் கால் பாம்பறியும் அப்படின்ற ஒரு வசனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா, உண்மையில் அது சொன்னது ஒரு ஜோதிட அமைப்புக்காக சொல்லப்பட்டது தான். பாம்பின் கால் பாம்பறியும். பொதுவாக ஒருத்தருக்கு ராகு தசை நடக்குது. அந்த ராகு எப்படி மற்றவங்களை நம்ப வைக்குதுன்றது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று ராகு தசை இல்லை கேது தசை நடந்தால் தான் புரியும். ஒருத்தருக்கு கேது தசை நடக்குது. அந்த கேது எந்த மாதிரி செயல்படுது, ஜாதகர் மற்றவங்களை ஏமாத்துறாரா இல்லையா அப்படின்றது ஆப்போசிட்டில் யார் இருக்காங்களோ, யாரோட பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஒன்று ராகு தசை கேது தசை நடந்தால் தான் புரியும். இதுதான் பாம்பின் கால் பாம்பறியும்னு சொல்லப்பட்டதுடைய ஒரு தன்மை. ஏன்னா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, ராகு தசை நடத்தும் போட்டு அப்படியே ஊருக்கே நல்லவர் மாதிரி தெரியும். ஆனால் அந்த இன்னொரு ராகு தசை நடத்தும் நபருக்கு அவர் என்னெல்லாம் திருசமம் பண்ணுறார், அந்த ஜாதகர் என்னெல்லாம் செய்கிறார் அப்படின்றது புரியும். இல்லை கேது தசை நடப்பவர்களுக்கு ஆஹா ராகு தசை நடக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுதுன்றது இந்த கேது தசை நடக்கிறவங்களுக்கு புரியும். வைஸ் வர்ஸா இதே தான் இது அமைப்புகள். ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், கேது திசையை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சரி, கேது தசை நடத்தும் பொழுது 3, 6, 8, 12 மறையக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் என்ன பலனை செய்யும்? ஏற்கனவே ராகுக்கு சொன்ன மாதிரி தான் கேதுக்கும். ஆனால் ராகுக்கு ஒரு விதி அப்படின்னா கேதுவுக்கு இன்னொரு விதி. அப்படி என்ன? ராகு பேராசைக்காரன். எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. ராகு கிட்ட 100 கோடி ரூபாய் இருந்ததுன்னா எதிராளி கிட்ட 150 கோடி இருக்கேன்னு ஆசைப்படுவான். இதான் ராகு. 1 கோடி இருந்தாலும் ஐயோ என்கிட்ட 1 கோடி தான் இருக்குது, அவங்ககிட்ட 2 கோடி இருக்குதுன்னு ஆசைப்படுவான். இதான் ராகு. ஆனால் கேது அப்படி கிடையாது. கேது ஞானக்காரகன், ஆசைக்காரகன் கிடையாது, ஞானக்காரகன், நியாயக்காரகன். அப்போ இந்த கேது என்ன பண்ணுவான்? தனிமை விரும்பி. அப்போது இந்த கேது 3, 6, 8, 12 இருக்கும்பொழுது இயல்பாகவே அந்த ஜாதகர் தன்னை தனிமைப்படுத்திப்பார். பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ண ஆசைப்படுவார். அது என்ன சார் பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ண ஆசைப்படுவார்னா, ஏதாவது புதுசாக நம்ம தெரிஞ்சுக்கலாமா, அதாவது ஞானத்தை பெருக்கிக்கலாமா அப்படின்ற அமைப்பு. இந்த கேது தான், ராகுவும் கேதுவும் தான் ஜோதிடத்திற்கு வகுக்கும் கிரகங்களாக இருக்கும். ஜோதிடம் கற்றுக்கணும், இல்லை ஜோதிடத்தில் புதிய முறையை கண்டுபிடிக்கணும், இல்லை ஜோதிடத்தை ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய எண்ணத்தையும் மூளையையும் கொடுப்பது இந்த ராகுவும் கேதுவும் தான். அதில் ராகு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுப்பாரு, கேது நிறுத்தி நிலையான ஜோதிடத்தை தருவார். ராகு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராகு எப்படியாவது ஒரு பர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு இதுதான்னு சுருக்கி கொடுப்பாரு. கேது சுத்து போட்டு இதுதான் விதின்னு சொல்லுவார். இதுதான் இருக்கிறதுல 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். அதே சிம்ம லக்னம்னு ஒரு உதாரணம் வச்சுப்போம். சிம்ம லக்னத்தில் லக்னத்திற்கு 6ல் கேது அமர்ந்திருக்கு. இது ராகுக்கு அதே சிம்ம லக்னம் போட்டோம், கேதுக்கும் போடுறோம். சிம்ம லக்னத்திற்கு 6ல் கேது அமர்ந்திருக்கு. இந்த கேதுவிற்கு குரு சுக்கிர தொடர்பு கிடைக்குது. இந்த கேதுவிற்கு குரு சுக்கிர தொடர்பு கிடைக்குது. அப்போ இந்த கேது என்ன மாதிரி செயல்படுவார்? நியாயமாக, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நியாயமாக இந்த கேது
தொழிலில் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் நியாயமாக. இதே ராகுவுக்கு அதே குரு சுக்கிர தொடர்பு கிடைத்ததுனால் பெரிய பஞ்சாயத்தை இழுத்து விட்டு ரோட்டில் நிற்க வச்சுருவார். வித்தியாசம் ஏன்னா பேராசை, ஆசை, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் அதே கேது இந்த இடத்துல தான் ராகுவிற்கு அந்த இடத்தில் 5 கேந்திர கோணாதிபதிகளின் தொடர்பு வராதுன்னு சொன்னேன். ஆனால் கேதுவுக்கு கேந்திர கோணாதிபதிகளின் தொடர்புன்னு வரும். இதுதான் ஜோதிடம். ஏன்? ரொம்ப சிம்பிள். கேது நியாயம், திருட்டுத்தனம் பண்ணாது, தெரியாது. பண்ணாதுன்னு தெரியாது. திருட்டுத்தனம் பண்ணுறவங்கள கண்டுபிடிக்கும். பாம்பின் கால் பாம்பறியும். அப்போது இந்த கேது தசை வரும்பொழுது நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணினீங்கன்னா கோத்து விட்டு போயிடும். உதாரணத்திற்கு, ஏன்னா வித்தியாசம் ஜோதிடத்தில் கடுமையான வித்தியாசங்கள். ஒரே அமைப்பு தான், நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரே அமைப்பு தான். அதே சிம்ம லக்னம், சனி, சுக்கிரன், புதன். இந்த இடத்துல ராகு சனி சுக்கிர புதனுடன் சேர்ந்து இருந்தால் ராகு சூப்பராக பணத்தை கொடுப்பார்னு சொன்னேன். இந்த இடத்தில் மகரத்தில் இப்போ இதே கேதுவிற்கு அதே சனி சுக்கிர புதனுடைய தொடர்பு. அதே சனி சுக்கிர புதனுடைய தொடர்பு இந்த கேது தசை வருது. புரியுதுங்களா? இந்த கேது தசை வருது. அப்போது சந்திரன் இங்கே போட்டுக்கோங்க. கேது லக்னாதிபதியை நீச்சமாக போடுவானா? நீச்சமாக போட்டால் அது எதுக்கு நம்ம அது தேவையில்லாமல் நினைப்போம். லக்னாதிபதி இங்கே போட்டாலும் 8ல் மறையிறார் அப்படின்னுவோம். இங்கே போட்டாலும் ராகுவோடைய மாட்டிக்கிச்சின்னுவோம். சரி, ரைட்டு, இங்கே போட்டுக்கோங்க. என்ன தசாபுக்தி வரணுன்றதுக்காக. சனி தசையில் பிறந்திருக்கார். புதன் தசை முடிஞ்சு, சனி தசையில் ஒரு 10 வருஷம் முடிஞ்சு, புதன் தசை 17 வருஷம் முடிஞ்சு, கேது தசை. இந்த ஜாதகர் தொழில் செய்யணுன்ற அடிப்படை இவருக்கும் வரும். தொழில் நியாயமாக செய்வர். ஆனால் கேது தசை ராகு புக்தியில் எண்ணம் பிசகி போகும். எண்ணம் பிசகி திருட்டுத்தனம் ஏதாவது பண்ணுவார். ஏன்னா இதுதான் ராகுக்கு கிடைக்கப்பெற்ற தொடர்பு. திருட்டுத்தனம் பண்ணுவார். அந்த திருட்டுத்தனத்தின் காரணமாக கேது கோத்து விட்டு போயிடும். இது புரிஞ்சுதுன்னா ஜோதிடம் ஓரளவுக்கு புரியுதுன்னு அர்த்தம். இதே காம்பினேஷன் இங்கே இருக்கும் பொழுது வேற பலன், அதே காம்பினேஷன் இங்கே இருந்து அதே கேதுவிற்கு அப்படியே எல்லாம் நேருக்கு நேர் தொடர்பு வரும்பொழுது வேற பலன். இதை புரிந்து கொள்வது தான் ஜோதிடம். உதாரணத்திற்கு இப்படி கூட வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. இந்த கேதுவும் நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த கேது தசையும் தொழிலில் தோற்கும். இவ்வளோதான் விஷயம். தொழிலில் தோற்கும். இல்லை இப்படி கூட வேண்டாம், இப்படி வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. ஏன் எதுக்காக போட்டேன்? ராசியை பார்த்து, நல்லா புரிஞ்சு, ராசியை பார்த்து. இங்கே கூட வேண்டாங்க, சூரியனை இப்படி கூட போட்டுக்கோங்க. ஏன்னா சில சமயத்தில் ஒரு கட்டம் தாண்டலாம். சூரியனும் சுக்கிரனும் புதனும் ஒரு கட்டம் தாண்டும். லக்னாதிபதியை பார்த்து, ராசியை பார்த்து, அவரே ராசியாதிபதியை பார்த்து, ராகு சனி சுக்கிரன் புதன் மூவரையும் குரு பார்த்து, நல்லா புரிஞ்சுங்க, மூவரையும் குரு பார்த்து, அதாவது பெரும்பாலான கிரகங்களை குரு பார்த்து இந்த கேது தசை ரோட்டில் நிற்க வைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போது நீங்கள் தாங்கிப்பீங்க அப்படின்றது ஜோதிடம் இல்லை. தான் நீங்கள் ரோட்டில் நிற்கிறீங்களே, அப்புறம் எங்கேருந்து தாங்கிக்கிறது? ரோட்டுக்குன்னு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் தாங்கிப்பாங்க. யாரால் தாங்கிக்க முடியாது? தாங்கிக்க முடியாது அப்படின்னா நம்மளை நாமளே மாய்த்து கொள்ளும் அமைப்பு தான் தாங்கிக்க முடியாது. அது எல்லாரும் செய்ய மாட்டாங்க. பெரும்பாலான 99% மக்கள் செய்ய மாட்டாங்க. 1% மக்கள் தான் மாய்த்துப்பார்கள். ஸோ அது லக்னத்தை பொறுத்து இல்லை.
பெரும்பாலான கிரகங்களுடன் குரு தொடர்பிருந்தாலும் இந்த கேது திசையில் தொழில் செய்தால் நஷ்டம். நஷ்டம். லக்னாதிபதி திக்பலம் எல்லாம் இருக்குது. நஷ்டம். குறிப்பிட்ட ஒரு 2-3 புக்தியில் அடி விழும், கீழேருந்து எந்திரிக்கவே முடியாது. இது புரிந்தால் ஜோதிடம். இது புரிந்தால் ஜோதிடம். ஸோ அப்போது இவரே நியாயமாக இருக்கார். ஆஹா, நான் திருடுதனம் பண்ணக்கூடாது, நான் இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, அக்கௌண்ட் 2ல் வருது, எனக்கு மறைமுகமாக தனம் வருது, அதை நான் தொடவே கூடாது அப்படின்ற எண்ணத்தை வைக்கும் இந்த கேது. ஆனால் அதே சமயத்தில் அந்த புக்திநாதர்கள் சில சமயத்தில் தசாநாதர்களை விட வலிமையானவர்கள் வச்சு செஞ்சு விட்டுருவான். சரி, ஏன் புக்திநாதர்கள் தசாநாதர்களை விட வலிமையானவர்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது தசாநாதன் கேப்டன், புக்திநாதர்கள் அதுக்குன்னு தசாநாதன் சொல்கிறது தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை. புக்திநாதர்கள் சொல்கிறது தான் அந்தரநாதர்கள் செய்யணுன்ற அவசியம் இல்லை. இது திரியை தூண்டி விடுறேன், உங்களுக்கு புரியுதா பாருங்கள். நல்ல தசை நடக்கும், 2ஆம் அதிபதி தசை நடக்கும், இல்லை 3ஆம் அதிபதி தசை, என்ன நல்ல தசை நடக்கும் சாமி, ஏடாகுடமான ஒரு புக்தியில் ஆளை போட்டு தள்ளிடும். அதாவது அற்பாயுள்ள இறந்துருவாங்க. நல்ல தசை நடக்கும், லக்னாதிபதி தசையே நடக்கும். ஆனால் திடீர்னு ஒரு புக்தியில் ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துரும். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மிதுன லக்னம் குரு புக்தி, மிதுன லக்னம் லக்னாதிபதியோடைய புதன் தசை குரு புக்தியில் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு 5 சென்டிமீட்டருக்கு காலை குறைச்சிட்டாங்கன்னு. லக்னாதிபதி தசை தான், ஆனால் லக்னாதிபதி சொல்கிற சொல்லுக்கு தானே அந்த புக்திநாதர்கள் நடந்துக்கணும். அவர் ஏன் நடந்துக்கல? அவர் ஏன் அவருடைய வேலையை செஞ்சார்? ஏன்னா இதான் ஜோதிடம். லக்னாதிபதி சொன்னால் சரியசமா அப்படின்னு செய்யறதுக்கு புக்திநாதர்கள் கிடையாது. புக்திநாதர்கள் சொன்னால் சரியசமான் அப்படின்னு செய்யறதுக்கு அந்தரநாதர்கள் கிடையாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க? ஒரு தசை நமக்கு யோக தசையாக இருக்குது, நல்லதை செய்யும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் என்ன கெட்டதை செய்ய போகுதுன்றதை பார்க்கணும். எந்த பாவகத்திற்கு கெட்டதை செய்ய போகுதுன்றதை பார்க்கணும். பெரும்பாலான நபர்கள் இந்த இடத்துல எப்படி தன்னை தானே காம்ப்ரமைஸ் செய்து கொள்வார்கள்னா, உயிர் போகாமல் 5 சென்டிமீட்டர் காலை மட்டும் குறுக்கி கொடுத்தது அந்த லக்னாதிபதியான யோக தசைன்னுவாங்க. அதை விட ஒரு மடத்தனமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா புரியலன்னு அர்த்தம். உங்களுக்கு இவ்வளோதான் விஷயம், புரியலை. நம்மளே காம்ப்ரமைஸ் செஞ்சுக்கிறது. அது ஜோதிட விதி, அது இல்லை. லக்னாதிபதியே சில சமயத்தில் கொள்வார், ஆளையே கொண்டுடுவார். லக்னாதிபதியே ஆளை கொண்டுடுவார். எப்படி? தசாநாதன் கீழே புக்திநாதனா சில சமயத்தில் லக்னாதிபதி வரும்பொழுது அந்த லக்னாதிபதியை ஆளை கொன்றுவார். இது பெரும்பாலும் விருச்சிக லக்னத்துக்கு நடக்கும். விருச்சிக லக்னத்துக்கு ரொம்ப மோசமான ஆள் செவ்வாய். 6ஆம் அதிபதின்றதுனாலயா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உண்மையான ஜோதிட விதிகளை கொண்ட கண்டென்ட்டு வெளியில் போகணும். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் மற்றும் ஹைப்புக்கும் இந்த வீடியோ இன்னும் 10 பேருக்கு போய் ஷேர் ஆகும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியா? ஸோ அப்போது கேது எப்படி செய்வான்? கேதுவோடைய தன்மை என்ன? நியாயமாக இருந்து செய்யணும். எதுவாக இருந்தாலும் நியாயமாக செஞ்சால் கண்டிப்பாக உண்டு. இந்த கேது ஜோதிடத்தில் நல்ல புலமையை தரும், ஜோதிடத்தில் நல்ல நாட்டத்தை தரும். இந்த கேது மூளையை மூலாதாரமாக போட்டு நீங்கள் தொழில் செய்யும்பொழுது இந்த கேது கெடுதல் பண்ணாது. அதிலேயே சீட்டிங் பண்ணணுன்ற எண்ணம் வரும்பொழுது இந்த கேது உங்களை தடுத்து விடும். ஆனால் முதல் போட்டு செய்யும் பொழுது புக்திநாதர்களுக்கு இணங்க சில சமயத்தில் ஒரு சில புக்தியில் வச்சு செஞ்சு விட்டுரும், தொழிலில் படுக்க வைக்கும். புரியுதுங்களா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.